ஓட்டு போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தாங்க. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிவிகேக்கு ஓட்டு போடுறது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் குடும்பத்தில் மட்டுமே மொத்தம் 6 பேர் குடும்பத்தோட ஃபாரின்லேருந்து ஓட்டு போடுறதுக்காக வராங்க. இது எல்லா எலெக்ஷன்லையும் இவங்க இப்படி வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டிவிகேக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் அவங்க எல்லாரும் லட்சக்கணக்கான அமௌண்ட்டை செலவு பண்ணிவிட்டு ஓட்டு போடுறதுக்கு வராங்க. இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட், இது ஏன் இவ்வளோ செலவு பண்ணிட்டு வராங்க? அவங்க முட்டாளா? படிச்சுட்டு நல்ல படிப்பு படிச்சுட்டு ஃபாரினில் போய் கை நிறைய சம்பாதிக்கிறவங்க ஒரு ஓட்டு போடுறதுக்காக இவ்வளோ செலவு பண்ணிட்டு வராங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன முட்டாளா? யோசிங்க. இங்கே இருக்கிறவங்கள தற்கூரின்னு சொல்லுங்கள், அறிவில்லைன்னு சொல்லுங்கள், எல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஃபாரினில் போய் படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்கிறவங்களும் ஏன் இந்த டிவிகேக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்கு இவ்வளோ முனைப்பு காட்டுறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க ஊரில் எவ்வளோ அழகாக ஆட்சி நடக்குது, சட்டம் திட்டங்கள் எப்படி இருக்குது, அங்கே எப்படி மக்கள்லாம் இருக்கிறாங்க, அங்கே ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறாங்கங்கிறத அவங்க எல்லாரும் பார்த்துட்டு ஏன் இது நம்ம நாட்டில் நடக்கலை அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பாக விஜய் வந்தது. அவங்க எல்லாருக்கும் தெரியும் யார் வந்தால் இதை மாற்ற முடியும் அப்படிங்கிறது. அது தெரிஞ்சதுனால தான் அவங்க எல்லாருமே முனைப்பாக இதில் இருக்கிறாங்க. அவங்க இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ தூரம் வர அவங்களுக்காக வச்சும் நம்மளும் சிந்திச்சு செயல்படுவோம். இந்த வீடியோ கேட்டு ஒரு 4 பேராச்சும் டிவிகேக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.